ஃபோட்டோ போட்டோன்னா இன்னொரு காசு வருதான். நான் தெரியாம செஞ்ச தப்பு என் குடும்பத்துக்கே கஷ்டமா போயிடுது. போங்கண்ணா, நீங்க எப்பயும் பயப்படுறா உங்களுக்கு வேலை. சுலைமானா, என்ன நம்பி சொல்ல. புதுசா ஒரு வெப்பன் வந்துருக்கியா? ஃபோட்டோ போட்டோன்னா இன்னொரு காசு வருதான். நான் என்ன செஞ்சிருக்கேன் என்னன்னா, என் ஃபோட்டோவையும் போட்டிருக்கேன், அதோட என்ன டீட்டெயில்ஸ் இங்கிட்டு இருந்துச்சு. நான் டீட்டெயில்ஸ் என் ஐடென்டி கார்டையும் கொடுத்துருக்கேன். எனக்கு இரவே கிடையால எனக்கு அக்கௌண்ட்டை காசு வந்துடும் 500 ரூபா. ஏன் தம்பி தெரியாத ஆப்பரையில நீங்க உங்களோட விவரங்களை கொடுக்குறீங்க, அதுவும் ஐடி கார்டை கொடுக்குறீங்களே நீங்க. போங்கண்ணா, நீங்க எப்பயும் பயப்படுறா உங்களுக்கு வேலை. எல்லாரும் இதுல சம்பாதிச்சு அறிக்க எனக்கு எப்படி இரவைக்கு காசு வந்துடும். என்ன பச்சா சோமானிக்கா? ஓ என்ன வாங்க நம்ம பேசி என்னோட கேட்போம். என்னடா கடை சோகம் அடிக்கிற, என்ன காசு வந்துச்சா? 500 ரூபா உண்ட ஐடி கார்டு நம்பர் அது இதெல்லாம் அனுப்புன அக்கௌண்ட்ல என்ன காசு வந்துட்டா? இல்லைண்ணா, காசு வரல. எங்க வாப்பாட அக்கௌண்ட்ல இருந்து 2500 காசு போயிடுது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைண்ணா, இந்த போட்டோ எடிட் பண்ணி எனக்கு அனுப்புறா மெசேஜ் அனுப்புறான்னு பயமாவும் இருக்கு எனக்கு. தம்பி, இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இலவசம் வர எதையுமே நம்ப கூடாது. நம்ம சின்ன ஒரு ஆசைக்காக நம்மளோட போட்டோவை சின்ன சின்ன விவரங்களை நம்ம கொடுக்கோம் இந்த வலைதளங்கள்ல. இதால வார பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் நமக்கு தெரியாமலுக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓம்ண்ணா, நான் தெரியாம செஞ்ச தப்பு என் குடும்பத்துக்கே கஷ்டமா போயிடுது. இந்த ஆன்லைன்ல வர லிங்குகள் ஆன்லைன் தெரியாமலுக்கு கிளிக் பண்ணி அதுக்கு இருக்கிற விவரங்கள்லாம் கொடுக்க கூடாது. எதை பண்றதுனாலும் யோசிச்சு பண்ணணும். இப்படித்தான் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இனியாவது செஞ்சது போனது போகட்டும், இனியாவது நம்மளோட விவரங்கள் எல்லாத்தையும் நாம தெரியாத லிங்குகள்ல நம்ம சேவ் பண்ணக்கூடாது. சரியா? இது எல்லாருக்கும் இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் தெரியாத லிங்குகள்ல உங்களோட முழு விவரங்களை கொடுக்க வேணாம். தம்பி, ஒன்றும் கவலைப்படாத. அதை நீண்டு பார்ப்போம். நாம